வணக்கம் பவித்ரா. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை பகுதியை இணைக்கக்கூடிய தமிழக ஆந்திர எல்லைகளை இணைக்கக்கூடிய முக்கிய பகுதிகளாக உள்ளது இந்த பகுதி. இங்கு ஆந்திராவில் இருந்து வரும் வாகனங்கள் சத்தியவேடு சாலை மற்றும் நாகலாபுரம் சாலை பிரதான வழியாக கொண்டு தமிழகத்தில் நுழைகிறது. குறிப்பாக ஆந்திர மாநிலம் சத்தியவேடு ஒட்டியுள்ள பகுதிகளில் சுமார் 4 மண் குவாரிகள் செயல்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இங்கு அள்ளப்படும் மண் முழுவதும் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச விலைக்கு விற்பனையாகி வருவதாக கூறப்படுகிறது. இதில் சில குவாரிகளில் இருந்து இருக்கும் மண் தமிழக சாலை விரிவாக்க பணிகளுக்காக எடுத்து செல்வதாக கூறப்படும் நிலையில் இதை பயன்படுத்தி கொண்டு மண் அள்ளும் நபர்கள் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக இந்த சாலையில் எந்த சிரமமும் இல்லாமல் கிராவல் மண் மற்றும் வண்டல் மண்ணை தமிழகத்திற்குள் எடுத்து வந்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பழைய பில்களை வைத்துக் கொண்டு மண் திருடி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் காவல்துறையினர் அவ்வப்போது பெயரளவில் மட்டுமே சோதனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது குறித்து பள்ளி மாணவர்கள் கூறும்போது சைக்கிளில் வரும்போது கூட அந்த மண் லாரிகள் மோதுவதை போல வருவதால் என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளதாக வேதனையாக தெரிவித்துள்ளனர். அதே போன்று விவசாயிகள் கூறும்போது கட்டுமான பணிகளுக்கு மணல் கொண்டு வர வேண்டும் என்றால் மட்டும் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கும் அரசு இது போன்று மண்ணை திருடி வரும் நபர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்காமல் இந்த மண் 24 மணி நேரமும் ஒரு நொடிக்கு ஒரு லாரி என்ற கணக்கில் ஆயிரக்கணக்கான லாரிகள் இந்த சாலையில் வந்து கொண்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறுகின்றனர். குறிப்பாக இதை தடுக்க வேண்டிய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தை விட்டு வெளியே வராமல் அலுவலகத்திலே அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் கூறுகின்றனர். குறிப்பாக ஊத்துக்கோட்டை பகுதிகளில் ஆய்வுக்கு மேற்கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியர் பார்த்தோம்னால் அதாவது காலை 7 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் கனரக லாரிகளை ஊத்துக்கோட்டை பஜார் பகுதியில் அனுமதிக்காதீர்கள் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு சென்ற நிலையிலும் இதை அதிகாரிகள் துளியும் மதிக்காமல் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் உள்ளது வேடிக்கையாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் 25 காவலர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 10 காவலர்களே உள்ளதால் எந்த ஒரு பணிகளையும் செய்ய முடியவில்லை என்று காவலர்கள் தரப்பிலும் கூறப்படும் நிலையில் ஆந்திராவில் இருந்து வந்து மண்ணை கட்டுப்படுத்த முடியாமல் இவர்களும் திணறி வருகின்றனர். குறிப்பாக ஆந்திராவில் இருந்து KGF படத்தில் வருவதை போல லாரிகள் வரிசை கட்டி, அதாவது 10 லாரிகள் ஒரே நேரத்தில் அதிவேகத்தில் செல்வதால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் மாணவர்கள் எந்த ஒரு பணிகளையும் செய்ய முடியாமல், அதே போன்று பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகளும் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளதாக விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளி மாணவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பவித்ரா, லாரிங்க மண் எடுத்துன்னு போதெல்லாம் ஒரே பத்தமா இருக்கு, ரொம்ப வேகமா வேற போகுது. இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு போக முடியல, டக்குன்னு வந்துட்டாங்கன்னா இப்போ தள்ளி இறங்கத்து கூட இடம் இல்லை, ரொம்ப கிட்ட வராங்க ஒட்டுக்கா. கலெக்டர் சார் கூட சொல்லிட்டு போனாரு, எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ஆந்திராவில் 4 மண் குவாரைகள் விடப்பட்டு இருக்கின்றன, கிராவல் குவாரைகள், மண் குவாரைகள். இந்த டிப்பர் லாரிகளில் 1000 கணக்கான வண்டிகள் இந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றன. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். பொதுஜனங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப சிரமம் ஏற்படுகின்றன, ஆக்சிடென்ட் நடக்கின்றன, குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியவில்லை என்று கோரிக்கை வைத்தோம். நமது திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சியாளராக அமைந்திருக்கும் IAS பிரதாப் ஐயா அவர்கள் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து 7 மணி முதல் கொண்டு 11 மணி வரைக்கும் போகக்கூடாது, அப்படி மீறி சென்றால் அதை சீஸ் பண்ண வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அதையும் மீறி இந்த டிப்பர் லாரிகள் அதிவேகமாக மண் எடுத்துக்கொண்டும் கிராவல் எடுத்துக்கொண்டும் சென்று கொண்டிருக்கின்றன. இதை தடுத்து நிறுத்துவதற்கு தாசில்தார் ஐயா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு பள்ளி மாணவர்கள் போகும் நேரத்திலும் நெரிசலான நேரத்திலும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள நேரத்திலும் மண் குவாரையிலிருந்து மண் வண்டிகள் அளவுக்கு அதிகமாக கலெக்டர் ஐயா சொன்ன நேரத்தை மீறி இந்த வழியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அனைவரும் இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஆகையால் நேர காலம் தாமதம் இல்லாமல் மணல் வண்டி மண் வண்டி இந்த வகையில் ஓடுகிற காரணத்தால் இரவு பகலும் ஓடுகிறது. இதை சரி செய்து தர எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் இந்த சோதனை சாவடி இல்லாமல் ஆந்திர எல்லையிலிருந்து தமிழ்நாடு எல்லைக்கு வருகிற காரணத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கு, பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்கிற காரணத்தால் இதுமேல் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு நன்மை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.